ஹாய் மக்களே, மாமா காலைல எழுந்து தோட்டத்தில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போது வந்து தெரு பக்கமாக வந்திருக்கிறாரு. காலைல எழுந்து பசங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு, பசங்க ட்ரெஸ் துவச்சி போட்டு கொஞ்சம் 2 பாத்திரம் கழுவி கொடுத்தாரு. நான் சமையல் வேலை செஞ்சு அவருக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் மாமா என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுறாருன்னு. அவர் தினமும் அவர் சைக்கிளுக்கு பொட்டு வைப்பார், அவருக்கு பொட்டு வைப்பார், தொட்டு கும்பிடுவார். இதனால் நல்லது தான். ஏன்னா வாகனங்களில் போகும்போது அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது தான் இல்லையா? நான் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா மீன் கவளை மீன் தான் கிடச்சிது. எங்கள் ஊரில் கவளை மீன் சொல்லுவோம். உங்கள் ஊரில் சில ஊரில் மத்தி மீன் சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். கொஞ்சோண்டு வறுத்தேன். மாமா அதுக்குள்ளே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்தார். பால் வாங்கிட்டு வந்து இன்னமா சாப்பாடு செய்யலை, மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தார். அதுக்குள்ளே நான் சின்ன பையனுக்கு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். மீனை வறுத்து அவனுக்கு கப்பு, அந்த மீன் உடையாமல் இருக்கணுன்றதால கப்பு தான் பெருசாக இருக்கும். அதில் 3 மீன் தான் வச்சுருப்பேன். சின்ன பையன் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு 3 மீன் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு கிண்டி வைக்கணும் இல்லையா? அதனால் சாதத்தை ஆற வச்சு குழம்பு ஊற்றினேன். அதுவும் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு எல்லாமே இட்லி தாங்க. காலை சாப்பாடு இட்லி. இது மாமாவுக்கு வச்சுருக்கிறேன். அவருக்கு 3 மீன் தான். குழம்புல 3 மீன் போட்டிருக்கேன். மொத்தம் 6 மீன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் துணியெல்லாம் எடுத்து நான் காய வச்சேங்க. மாமா தான் தினமும் காய வைப்பார். அவருக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதனால் நான் தான் இன்றைக்கி துணியெல்லாம் காய வச்சேன். அவர் மாமா சாப்பாடு எடுத்துகிட்டு அவரும் கிளம்பிட்டார். சின்ன பையனுக்கு சாப்பிட வச்சு அவனும் கிளம்பிட்டார். நாங்களும் வேலைக்கு போய் வந்துட்டோம் மக்களே.